நீங்கள் இன்னும் 10 வருஷத்தில் அரை அடி இடம் கூட கிடைக்காது. அவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது திருச்சிக்கு. இன்னைக்கு காலையிலே நான் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள்கிட்ட பேசினேன். நீங்கள் பெரிய ஒரு தனி திட்டமே அதுக்கு போகணும், அந்த ஏரியாவுக்கு குடி தண்ணீர் கொடுக்கறதுக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். எனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஆனால் வருங்காலத்தில் திருச்சி ஒரு மிகப்பெரிய ஹப்பு, இதுக்கு ஒரு ஹப்பாக ஆகும், அது உறுதியாக ஆகும். எனவே நான் பஞ்சப்பூர்லேருந்து விராலிமலை வரைக்கும் இப்போ இந்த ரோடு டெண்டர் வைக்க போகிறாங்க. பஞ்சப்பூர்லேருந்து பைபாஸ், கரூர் பைபாஸ் வர்றது, அது முடிஞ்சிருச்சுன்னா திருச்சி பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திருச்சி மக்கள் மட்டும் இல்லைங்க, இப்ப எல்லா மாநிலத்துல இருக்க மக்களும் திருச்சியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப திருச்சி டு மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அமைய போகுது. சோ அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம் பக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சா சதுரடி ரேட்டு 6000 இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. பஞ்சப்பூர் பக்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் பெஸ்டான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோ அப்போ உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேஅவுட்டா பெஸ்டான லேஅவுட்டா இருக்கும். திருச்சி மக்கள் மட்டும் இல்லைங்க, இப்ப எல்லா மாநிலத்துல இருக்க மக்களும் திருச்சியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப திருச்சி டு மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அமைய போகுது. சோ அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம் பக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சா சதுரடி ரேட்டு 6000 இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. பஞ்சப்பூர் பக்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் பெஸ்டான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோ அப்போ உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேஅவுட்டா பெஸ்டான லேஅவுட்டா இருக்கும்.